ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ். தமிழ் அறிஞர்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தேப்பு மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, அவரை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியும். அது போக நான் புதுசாக போகிற வீடியோஸுமே உங்களை உடனே ரீச் ஆகும். தேப்பு சரிங்களா, அதுக்கு விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தென்பட்டினம் பொன்னுச்சாமி மகன் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, தென்பட்டினம் பொன்னுச்சாமி மகன் மீனாட்சி சுந்தரனார். தென்பட்டினம் அப்படின்றது அவருடைய ஊர். பொன்னுச்சாமி கிராமணி அப்படின்றது அவருடைய அப்பா பேர். பொன்னுச்சாமி கிராமணி அப்படின்றது தேப்போமியோட அப்பா பேர். சரிங்களா, மீனாட்சி சுந்தரனார் அப்படின்ற அந்த பேருக்கே ஒரு வரலாறு இருக்குது. இந்த பொன்னுச்சாமி கிராமணி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட தமிழ் கற்றிருப்பார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவேசாவோட குருநாதர். சரிங்களா, அவர் தான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரோட ஸ்டூடெண்ட்கிட்ட இந்த பொன்னுச்சாமி கிராமணி தமிழ் கற்றிருப்பார். அதனால் அந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நினைவாக தன்னோட பையனுக்கு மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பார். சரிங்களா, இதுதான் இவர் தேப்போமியோட பேர் வரலாறு. இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 8/1/1901 டு 27/8/1980. சரிங்களா, 8/1/1901 டு 27/8/1980. சரிங்களா, 1901 பிறந்திருக்காரு, 1980 மறைஞ்சிருக்காரு. இவருடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1920 பிஏ முடிச்சிருக்காரு. சரிங்களா, பிஏ சென்னை பச்சையப்பா கல்லூரியில் முடிச்சிருக்காரு. சரிங்களா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிஏ எந்த கல்லூரியில் படித்தாருன்னு கேட்பாங்க. சென்னை பச்சையப்பா கல்லூரியில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1922 பிஎல் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா எம்ஏ எம்ஓஎல் ஆகிய பட்டங்கள் வாங்கியிருக்காரு. 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கார். சரிங்களா, அது முக்கியமான பாயிண்ட்டு. 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கார். 1916 பார்த்தீங்கன்னா ஹரிஜனங்களுக்கான இரவு பள்ளியை நடத்தியிருக்காரு. சரிங்களா, இது முக்கியமான பாயிண்ட்டு. 1916 ஹரிஜனங்களுக்கான இரவு பள்ளியை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1925 அலுமினிய சங்க தலைவராக இருந்திருக்கார். 1925 அலுமினிய சங்க தலைவர். 1936 வேதாந்த சங்க தலைவர். சரிங்களா, 1936 வேதாந்த சங்க தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1947 ஒரு மாண்டிசோரி பள்ளி ஒன்று நடத்தியிருக்கார். சரிங்களா, 1947 மாண்டிசோரி பள்ளி ஒன்று நடத்தியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு பக்கமாக வருஷம் கொடுத்துட்டு ஒரு பக்கமாக அவர் எப்போ எந்த இதில் தலைவராக இருக்காருன்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் முதல் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா 1958 அந்த தமிழ் துறைக்கு தலைவராகிருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். 1961 பார்த்தீங்கன்னா சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா, 1961 சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1966 டு 71 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை முதல் துணைவேந்தராக வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா, முக்கியமான பாயிண்ட்டு. 1966 டு 71 அந்த 5 வருஷ காலகட்டத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தர். அதுக்கப்புறமா 1973 டு 74 காலகட்டத்தில் திருவேங்கடன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி சிறப்பு ஆய்வாளராக வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா, 1973 டு 74 காலகட்டத்தில் திருவேங்கடன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி சிறப்பு ஆய்வாளராக வேலை பார்த்துருக்காரு. அதுபோக அனைத்திந்திய பல்கலை தமிழாசிரியர் மன்றம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா, அனைத்திந்திய பல்கலை தமிழாசிரியர் மன்றம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஸோ அதில் அந்த தமிழ் மொழியியல் முதல் தலைவராக இருந்து அவரோட இறுதி காலகட்டம் வரை இந்த தமிழ் மொழியியல் துறைக்கு தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா, அனைத்திந்திய பல்கலை தமிழாசிரியர் மன்றம் ஆரம்பித்தவர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, அதில் தமிழ் மொழியியல் தலைவராக முதல் தலைவராக இருந்து கடைசி வரைக்கும் அவர் இறுதி மூச்சு வரைக்கும் அதுக்கு தலைவராக இருந்திருப்பார். அதுபோக 1974 ஆழ்நிலை தியான தேசிய குழு உறுப்பினராக இருந்திருப்பார். சரிங்களா, 1974 ஆழ்நிலை தியான தேசிய குழு உறுப்பினராக இருந்திருப்பார். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் டிலிட் அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1967 மதுரை பல்கலைக்கழகம். சரிங்களா, 1967 இப்போ காமராஜர் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய மதுரை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் 1973 இலங்கை பல்கலைக்கழகம். 1973 இலங்கை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் 1976 அண்ணாமலை பல்கலைக்கழகம். சரிங்களா,
மதுரை பல்கலைக்கழகம், இலங்கை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறமா அண்ணாமலை பல்கலைக்கழகம். இவங்க 3 பேருமே வந்து டிலிட் அப்படின்ற பட்டம் வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இவர் வாங்கின பட்டங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர் வந்து பல்கலை செல்வர்னு சொல்லி திருவாடுதுறை ஆதீனம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? தேப்பம் ஐயா பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லி திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பன்மொழி புலவர். சரிங்களா? பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து ஏகப்பட்ட மொழி வந்து இவருக்கு தெரியும். சரிங்களா? தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழி தெரியும். அதனால் இவரை வந்து பன்மொழி புலவர்னு சொல்லியிருக்காரு. அதுபோக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா வந்து இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். திருவிகா வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லி சிவபுரி சன்மார்க்க சபையில் வந்து இவரை பட்டம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பெருந்தமிழ் மணி. அந்த சிவபுரி சன்மார்க்க சபை கூட்டத்தில் வந்து தலைவராக இருந்தது வந்து காமராஜர் வந்து அந்த தலைவராக இருந்திருப்பார் இவருக்கு பட்டம் கொடுக்குறப்ப. சரிங்களா? சிவபுரி சன்மார்க்க சபையினர் பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லி தேப்போமிக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து காமராஜர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அதுபோக இவர் காலத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மொழியியல் துறை அப்படின்றத மொழியியல் உயராய்வு மையமாக அவர் மாற்றுவார். சரிங்களா? மொழியியல் துறை அப்படின்றத மொழியியல் உயராய்வு மையம் அப்படின்னு சொல்லி மாற்றுவார். அதுபோக இவரை வந்து தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி அப்படியே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இப்போ ஒரு புக்கு வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் அந்த சிறப்பு ஆய்வு நூல்னு பார்த்தீங்கன்னா காணல் வரி. சரிங்களா? இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சிறப்பு ஆய்வு நூல் காணல் வரி. அதே மாதிரி இவர் எழுதின சிறப்பு மொழி நூல் தமிழ் மொழி வரலாறு. சரிங்களா? சிறப்பு மொழி நூல் தமிழ் மொழி வரலாறு. இந்த காணல் வரி அதுக்கப்புறம் தமிழ் மொழி வரலாறு இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோக சப்போஸ் உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.